கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழைப் போலவே தமிழரின் பாரம்பரியமும் வாழ்வியலும் உலகத்தினர் வியந்து கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளன. களத்து மேட்டில் கால் கடுக்க நின்று உழைத்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்கும் விவசாயிகளின் வாழ்வியலை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பொங்கல் பண்டிகை அமைந்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களை விரல் நுனியில் வைத்திருக்கும் இளைஞர்களுக்கு கிராமங்களின் அழகும் ஜல்லிக்கட்டு காளைகளின் முக்கியத்துவமும் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பார்ப்பதற்கே பயம் காட்டும் ஜல்லிக்கட்டு காளைகளை அருகில் நின்று பார்ப்பதற்கும் அவற்றின் வளர்ப்பு முறைகளை தெரிந்து கொள்வதற்கும் இளைஞர்களுக்கு கல்லூரிகள் களம் அமைத்து கொடுத்திருந்தன. உணவின் தேடலுக்காக சுற்றித் திரியும் இளைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து உழவர்களின் அறுவடை திருவிழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர். உற்சாகத்தின் மிகுதியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் நடனமாடியும் குளவையிட்டும் பொங்கல் விழாவை ஒரு திருவிழாவாகவே மாற்றி காட்டினர். உலகின் வேறெங்கும் இல்லாத வகையில் கால்நடைகளை மகிழ்ந்து கொண்டாடும் பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பினை பொங்கல் விழா உருவாக்கியுள்ளதாக இளைஞர்கள் தெரிவித்தனர். வில்லேஜில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி அதே மாதிரி பொங்கல்லாம் வச்சு அதே மாதிரி ஒயிலாட்டம் மயிலாட்டம் நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி நாங்கள் அது ரொம்ப ஹாப்பியாக பார்த்தோம். நிறைய காளை மாடுகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து காளை மாடுலாம் நான் கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டேஷனாக இருக்குது இதை போய் கிட்ட பார்க்கும்போது. இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, இதுக்கு என்னென்ன சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எல்லாமே இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்த்து கற்றுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. எங்கள் ஊர்லலாம் வீட்டில் வந்து சிம்பிளாக கொண்டாடி முடிச்சிருவோம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கூட அப்படியே ஒரு 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இங்கே நல்லா ஜாலியாக இருக்குது இங்கே கொண்டாடுறது. நான் கிறிஸ்டின். இது வரைக்கும் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணதில்லை. எப்படி பண்ணுவாங்க எந்த மாதிரி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே செலிப்ரேட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.